சொல்லுங்க ஆல்பம் ரேட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். வேற வழியே இல்ல. ஜேகே இந்த மாதிரி ஆல்பம் ரேட்டிங், இந்த பாட்டு, இது வைபு இந்த மாதிரி போட்டு தான் பூமானா. அந்த மாதிரி நாங்களும் வேற வழி தரல ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் ஏதாவது பண்ணி தான் பெருசு பெரிய இது இருக்கு. நாங்களும் அதே பாட்டே சூஸ் பண்றோம். அது பைசப்ஸ் பார்க்காதீங்க. அட்டாக் பண்ணுங்க. ஏய் யாரு சொல்லுங்கடா, என்ன பேசணும். ஆமாமே, இந்த வருஷத்துல ஒரு ஹை பாசிட்டிவான ஒரு பாட்டு வந்துச்சுடா. என்ன டீ பண்றா? கொடுத்து கத்தரி ஏந்தி பாடு, சர்க்கரையே வராது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து எந்த ஒரு சார்பற்ற ஒரு சேனல் தான். அண்ட் இனம் இது எதுவுமே இது இல்லாம தான் நாங்க ஈடுபாடா பேசுவோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த இதுல இருந்து போலாம். ராப்பிட்ல அவங்க வயசு என்ன ஃபர்ஸ்ட் ப்ரூஃபோட காமிங்க. காட்டலாமா? போன்ல காமிங்க. போன்ல ப்ரூஃப் வேற இருக்குமா? இன்னும் இருக்கா என்ன? தெரியல அப்டேட்ல பாருங்க. மாத்திருப்பாங்க. லேட் ஆகும்டா. மீட்டிங்கே முடிச்சுட்டா. நம்ம தேடி கண்டுபிடிச்சு ஏய் பிரைஸ தேடலாம் கண்டுபிடிச்சு. தேவலாம், அவனே மேல கொடுத்துருப்பான்டா. நாளே காட்டும்டா, நீ உள்ள போ. இருக்குடா இருக்குடா, இந்த இருக்குடா ஒரு ஆப் இருக்குடா. நாளே இருக்குடா. லிசனிங் ஏஜ், ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவனே ஃபர்ஸ்ட். சரி, வந்துருச்சு. நீங்க எல்லாரும் காட்டுங்க. இந்த பாட்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியும் எந்த வயசு எதுல இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, சரி, எனக்கு மாடரேட்டா தான் வந்திருக்கு. நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் friends. சரி, ஃபர்ஸ்ட் யாரு காட்டுறது? சேனல் ஆல்பபெட் இருந்து போவோம். தெரியுதாடா? 57. ஆமா, கொடூரமா 57. இருக்கு. இவ்வளவு வச்சு என்ன பண்றது? கொட்டையை எடுத்து குலோப் ஜாமுன் போடுங்க. பாய் ஏடா, பாய். நீங்க 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 காமிங்க. நீங்க காமிங்க. 31. 31. பரவாயில்ல, சாயப்பேக்கர் காப்பாத்திட்டாரு எல்லாத்தையும். என்னடா ரெண்டு தெரியலடா, ரொம்ப பிரைட்டா இருக்கு. பிரைட்னஸ் ஐபோன் ம். ஐபோன்றனால அப்படி இருக்கு. தலைகீழ டேய், தெரியுதா? 26. இன்னும் அதிகம்டா டேய். 62. ஃப்ரெண்ட்ஸ், காலி கிளட்டு கூதிங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏய் டபுள், எனக்கு 31, 62ன்னு காட்டுதுடா. நான் அப்படியே இது அன்சால்வ் இருக்கு, நான் முடியறதுக்குள்ள சால்வ் பண்ணிடுறேன். சரியா, ஒரு லேயரா முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். டெஃபினெட்லி அது ஸ்டார்ட் வித் நிறைய நல்ல நல்ல ஆல்பம்ஸ் வந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆல்பம்ன்றது ஆப்வியஸ்லி டியூட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பயங்கரமா இருக்கும். சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சைடு பின்னு சொல்லிட்டு ரெண்டும் விட்டுருந்தா அப்படி சாயா பேங்கர். பட் ஆனா எனக்கு என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போயிருந்தேன். எனக்கு வந்து தெரியவே தெரியாது இத்தனை பாட்டுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் அந்த இது முதல் பாட்டு தெரியும்ல, அல்ல இல்லே, அந்த பாட்டு தான் தெரியும். ஆனா தேட்டர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சிங்காரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மிச்சம் இருக்க அந்த ரெண்டு ஒரு மெலோடி மாதிரி போட்டிருப்பாங்க, அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னோட ஃபேவரட் நான் ஸ்டார்ட் பண்றேன் லிஸ்ட். டியூட். பாய் அப்படியே நீங்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த வருஷம் பிடிச்ச ஆல்பம் எது? எனக்கு வந்து நான் ரீசெண்டா பார்த்தேன். ரீசெண்டானா ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி வரைக்கும் அப்பதான் பார்த்து முடிச்சேன். ஆனா அதுல வந்துட்டு ஒரு பாட்டு வந்து அந்த எண்டிங்ல வந்து இருக்கும். அந்த படத்தை சொல்றேன் கடைசியா. சரி. ஆஹ் இதுக்கு முன்னாடி வேற படத்துக்கு போயிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா, பிடிச்ச படம் இல்லை, அந்த படம் எனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பரா, செம்மையா இருந்துச்சு. தியேட்டர்ல போய் பார்த்தப்போ சூப்பரா இருந்துச்சு. யாருன்னா நிவாஸ் கே பிரசனா. பைசன்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸா சொல்றேன். படத்துல வர ஒவ்வொரு அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒவ்வொரு பாட்டுமே சூப்பரா இருக்கு. பீட் எல்லாமே வேற மாதிரி, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பிச்சுட்டான் தலைவன். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா லிரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. லிரிக்ஸ் அது இது பேக் எங்கேயோ போயிருச்சு. லிரிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு முறை எப்படி சரி சொல்றது, சொல்லுங்க. அதான் வேற எதுவும் பண்ண முடியாது. அந்த படத்துக்கு சொல்லுங்க ஏற்ற மாதிரி ஆல்வின். தான் லிரிக்ஸ் போக முடியும், வேற வரையும் இல்லை. எனக்கு கூலி பிடிச்சிருந்ததுடா. ஆஸ் யூஷுவல் அந்த அனிருத்தோட இது, அந்த தலைவர் ம். ஒரு மாதிரி. எனக்கு அந்த தலைவரும் அனிருத்தோட அந்த அவர் அந்த பாட்டு எல்லாமே ஒரு மாதிரி எலிவேட்டிங்கா நல்லா இருக்கும். எல்லா பாட்டுமே இதுலயுமே அதே மாதிரிதான் கொடுத்துருந்தாங்க. படம் என்னதான் போட்டு அடிச்சாலும் பாட்டு நல்லா தான் போச்சு, எல்லா பாட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே திருப்பி சர்க்கிள் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி நான் பிஆர் படத்தை தான் சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு மாதிரி அண்டர்ரேட்டட் ஆல்பம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பாட்டுமே ரிப்பீட்டடா எல்லாருமே கேட்டிருப்பானுங்க. அதே அந்த மாதிரி டிராகன் படமும் சரி, ரைஸ் ஆஃப் த டிராகனும் சரி. சொல்லு சொல்லு. அதான் என்னன்னா, அந்த மியூசிக் டைரக்டரும் சரி, லியான் ஜேம்ஸ் நினைக்கிறேன். அவங்களும் அவருமே அண்டர்ரேட்டட். ஆமா. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து என்னது அதுக்கு அடுத்து பிடிச்சிருந்ததுன்னா, லே 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 லே.
சானா வந்துட்டு ஒரு பக்கம் வாசிக்க, என் தலைவி சைடு ஆல்பம்ல ஆடிட்டு இருக்க, செம்மையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பாட்டு ரிலீஸே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆகாச வீரன் பாட்டு, பேக்ரவுண்டு, உண்மையிலேயே பாண்டியராஜ் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து எங்க வச்சிருந்தாப்லனா, படத்துக்கு படத்துக்கு போட்ட காசே இவ்வளவுதான். பாட்டும் சூப்பர், படமும் வந்துட்டு நீங்க நீங்க வந்து எனக்கு பிளாட் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு சண்டே போயிட்டு ஒரே என்ஜாய் நிமிஷம் ஒரே பண்ணிட்டு வரணும். நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அந்த பாட்டு பாடின ஃபீமேல் சிங்கர் செம கியூட்டா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கண்டினியூ தான் பண்ணுங்க. ஆல்பம்ல அவங்க தான் சொன்னேன் பாட்டு ரிலீஸ் அப்போ. அதான் அந்த சைடு எனக்கு அதான் படம் பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. சரி படத்துக்கு கண்டிப்பா போலாம். இந்த பாட்டை மட்டும் நான் பயங்கரமா கேட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்றது, ஆகாச வீரன் பாட்டும் சரி என்னன்னா புதுசா ஒரு சாங் தான் ஹிட் ஆகும், இன்னொரு சாங் வந்து பெருசா போகாதுன்னு நினைச்சேன். ஆமா ஓரளவுக்கு மிட்டா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி இந்த சைடு விஜய் சேதுபதி, இந்த சைடு வந்துட்டு பேர் நித்யா மேனன், பயங்கரமான காம்போ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அவங்க தானடா அந்த மோனிகா பாட்டும் பண்ணாங்க. மோனிகா ம் வில்லியம்ஸ். ம் ம் ம். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஆரமலே, அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. அதுல அந்த இந்த பாட்டு இருக்கும், எப்படி வந்தாயோ புத்தகத்துல. சின்மை சின்மை. அந்த கரெக்ட் கரெக்ட், சூப்பரா இருந்தது அது. இல்ல அந்த மேல் மியூசிக் வெர்ஷனுமே நல்லா டைரக்டர், இருக்கும்டா. ஆமா, அந்த மியூசிக் டைரக்டருமே ஒரு மாதிரி ரொம்ப அண்டர்ரேட்டட் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி படங்கள்லாம் யாரும் பெருசா பார்க்காதனால இந்த மியூசிக் டைரக்டர் இந்த மியூசிக்லாம் பெருசா வெளில வர்றது இல்ல. திருப்பியுமே நான் லிஸ்ட தூக்கி நிறுத்துற மாதிரி ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸ், ரெட்ரோ. ஒரு மாதிரி சரியான ஆல்பம் ஃப்ரெண்ட்ஸ், கோட்டட் ஆல்பம். என்ன அங்கங்க உங்களுக்கு சூப்பர்மேன் தீம் மட்டும் லைட்டா காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் எல்லா பாட்டுமே ஹிட், எல்லா பாட்டுமே ரிப்பீட்ல போட்டு போட்டு கேட்டிருப்பானுங்க. மோஸ்ட்லி ஸ்பாட்டிஃபை ஆப்ல எல்லாருக்குமே டாப்ல இருந்துச்சு. எல்லாருமே இந்த ஆல்பம் தான் திருப்பி திருப்பி கேட்டிருக்கானுங்க, இந்த பாட்டை தான் திருப்பி திருப்பி கேட்டிருந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான ஆல்பம் ஃப்ரெண்ட்ஸ் ரெட்ரோ. போயிட்டு கேளுங்க. சானா தான் ரூல் பண்ணிருக்க அப்படி இந்த இயர். என்னதான் அணி பெரிய ஆளா இருந்தாலும் சானா சானா தான் ஃப்ரெண்ட்ஸ். அது லூஸ் யுவர் ஃபக்கிங் மைண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 1 மினிட் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். அது ஏதாவது ஃபைட் சீன்ல வரும் அந்த தீம். அந்த இன்னொரு ஏதோ ஜெயில ஒரு இருந்து வெளில வந்துட்டு. அதுவுமே செமையா இருக்கும். அந்த மெலடியா இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருக்கும்டா. பாட்டும் சரி, கடைசியில போற தீமும் சரி, இன்டர்மிஷன் தீமும் சரி, எல்லாத்தையுமே சூப்பரா இருக்கும். படத்துல வந்து சரியான ஆல்பம், பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த இந்த பாட்டு விட்டான்டா, என்ன பாட்டு, கண்டிப்பா. கனிமாவை ஃபர்ஸ்ட் விட்டா. அந்த இந்த பாட்டு இருக்கும்ல, ஜெயில ஒரு பாட்டு பாடானே, அடிவண்ண கொடி ஆஹ் ஆஹ் அது என்ன இதாச்சுடா, அவன் சரியான பிளாஸ்டடா. இருட்டு காடு லிரிக்ஸும் சரி, அந்த மியூசிக் ஒரு ரெண்டே சோல்ஃபுல் பேரு. காம்போசிஷனா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஏய், அவன் வந்து நான் பூஜா சொன்னல, இடத்துக்கு போயிட்டான். அந்த பாட்டு வந்து ஒன் எவ்வளவு, ஆஃப் தி பெஸ்ட் ஆல்பம் ஃப்ரெண்ட்ஸ். அது லவ் பண்ணாதவனு கூட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐயோ ஆல்பம். அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆல்பம் அது. எதுக்கு எதுக்கு சோகமா வரவனே தெரியாது. அதுல நீங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமான பிளே பாய்ஸ். அதனால அவங்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பிள்ளைக்கா அதாவது ஒவ்வொரு பிள்ளைக்கா வருத்தப்பட்டு இருக்காங்க. ஐயோ இப்போ அது, இப்போ இது அப்படின்ற மாதிரி யாருக்கு வருத்தப்படணும்னு தெரியாத அளவுக்கு வருத்தத்துல சானா வந்து விளாண்டு இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அந்த அளவுக்கு, ஸோ டோன்ட் கிவ் ஹிம் எனி சான்சஸ். அதனாலதான் நான் சொல்றேன், அவர்கிட்ட எந்த பட வாய்ப்பும் கொடுக்காதீங்க. அவர்கிட்ட பட வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இங்க எவ்வளவு பேர் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இட்லி கடை ஒரு பாட்டு இருக்கும்டா, இந்த எத்தனை சாமின்னு சொல்லிட்டு. அது ஒரு மாதிரி, அது எனக்கு பிடிச்சிருந்தது. அது மாதிரி நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அது அது கேட்கல. எனக்கும் ஓரளவு ஸ்டார்டிங்ல பிடிச்சிருந்துச்சு, பட் எனக்கு ரீல்ஸ்ல போட்டு 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 தேத்தி தேத்தி தேய்ச்சி அதை வந்து அந்த எடிட் போட்டு 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 எனக்கு கடுப்பாயிடுச்சு அந்த பாட்டு. எதுக்குடா தோனி எடிட் போடுறீங்க, எனக்கு டவுட். எல்லா பாட்டுக்கும் போடாதீங்க, ஃபேன்ஸ் எங்களாலேயே ஏத்துக்க முடியல. இட்லி கல்ல வந்துட்டு எத்தனை சாமி உள்ளதையா சரி போட்டானுங்க, மனசுல விட்டுறலாம். அதுக்கப்புறம் தன்னந்தனியா எங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா போறது, எல்லாத்துக்கும் எடிட் போடுறானுங்கடா. அந்த இந்த ஒரு 2 3 சேனல்லாம் இருக்கு, லெவல் கிரியேட்டிவிட்டியா ஏதோ ஒண்ணு. அவன்லாம் வந்துட்டு எல்லா பாட்டுக்கும் போறானா. என்ன படம் ரிலீஸ் ஆன 6ஆம் மலை பாட்டுக்கு தோனிக்கு எடிட் போட்டு வச்சிருக்கான். தம்பி தம்பி சும்மா இருப்பா, கொஞ்ச நேரத்துக்கு அவரை சும்மா விடுப்பா அப்படின்ற மாதிரி. டேய் உனக்கு புரியுதுப்பா, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா செட் ஆகணுமே. ஏதாவது ரஜினி படம் வந்துச்சுன்னா அந்த பாட்டு போடுறேன், சரி அனிருத் வேணும்னே தோனிக்காக தான் போடுறேன்னு அவனே சொல்றான், சரி விட்டுறலாம். 6ஆம் மலை பாட்டுக்கெல்லாம் போடாதப்பா, ஒரு மாதிரி எனக்கே பார்க்க பிடிக்கல. தோனி ஃபேன் தான் அதுக்குன்னு எல்லா பாட்டும் எடிட் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. மேல சொல்லுங்க. வேற என்ன இருக்கும்டா? ஆக்சுவலி காந்தால இப்போ ஓஸ்டி சைடு பார்த்தோம்னா காந்தாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு அதுவுமே நல்லா இருந்துச்சு.
மதராசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலா கான்செப்ட் மதராசியில வந்து நான் என்னோட டாப் ஆல்பமே மதராசி தான். டாப் சாங்ஸ்ல வந்துட்டு தங்கப்பூவே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லாவே செம்மையா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எல்லா பாட்டுமே பிடிச்சிருந்துச்சு. மேபி ருக்மணி வசந்தனாலயா இல்ல உண்மையிலேயே பாட்டு நல்லா இருந்துச்சா அந்த இடத்துல யோசிக்கவே முடியல. அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. மதராசியுமே நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அதுக்கப்புறம் மதராசில ஒரு பாட்டு ஒண்ணு, அந்த வழி 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 வழிற அந்த ஒரு பாட்டு வந்து வீடியோ சாங் வெளி மாதிரி விட்டுருந்தாங்க. வழியிறனே. அந்த ஏய் வீடியோ சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அந்த வீடியோ சாங் மதராசியில இப்போ ஒண்ணு அந்த லைக் கிளாசிக்கல் வெர்ஷன் ஒண்ணு விட்டுருந்தான். பாத்தியா? இல்லையே பாட்டு. எனக்கு அந்த பிஜிஎம் மட்டும் ஒன்று ஏதோ ஒன்று வந்துருந்துச்சு. அது சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பேர் என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். ஆனா அது வந்து பாட்டு கேட்டேன், செம்மையா இருந்துச்சு. ஒரு நாள் தான் கேட்டேன். இப்போ நான் பெருசா பாட்டு கேட்கறது இல்லை ரீசெண்டா. அதனால சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்க டைம் இருந்தா மேபி மதராசி ஆல்பம் போய் விசிட் பண்ணிப்பாங்க. அனிருத். ஆனா அந்த அனிருத்தோட இதுலயே வந்துட்டு எனக்கு வந்து கூலியை விட வந்துட்டு மதராசி பிடிச்சிருந்துச்சு. மதராசி பெரிய எனக்கு நிறைய பாடல்கள் எனக்கு ஆல்பம். கூலி தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆல்வேஸ் கூலி தான் friends. நான் friends, சாவு. என்ன மாதிரி பிஜிஎம், டிஸ்கோ, பவர் ஹவுஸ், அதுக்கப்புறம் காளி பிஜிஎம், அது இல்லாம சைமன் பிஜிஎம், அது இல்லாம தாஹா பிஜிஎம் சொல்லிட்டு இறக்கிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். படத்துக்காக விளையாடி இருப்பான் அனிருத். லவ் லோக்கி தான் பார்த்து பாடல்களுக்கு போயிட்டான். லவ் பாடல்களுக்கு மியூசிக் போட்ட அனிருத் வந்து ஒரு வேற அனிருத் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்புறம் ஆல்பம் வந்துட்டு நாங்க ஒரு 5 சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய ஆல்பம் இருக்கு. ஆனா ரேட்டிங்னு வரப்போ நீங்க எதை எங்க ரேட் பண்ணுவீங்க? அதுதான் மேட்ரு. ஏய் ரேட்டிங்கே இல்லடா, இதெல்லாம் வந்து இதெல்லாமே ஒண்ணுமே ஒரு ஒரு விதத்துல ஸ்பெஷல்ரா. இப்ப நீ கம்பேரே பண்ண முடியாது. இப்ப ரெட்ரோ ஆல்பமையும் ஆரோமலை ஆல்பமையும் கம்பேரே பண்ண முடியாது. ஆனா ஆரோமலை ஆல்பமும் சூப்பர். இப்போ நம்ம இதுதான் பெஸ்ட்னு சொல்லி எதுவுமே நம்ம ரேங்க் பண்ண முடியாது. பிகாஸ் எதையுமே நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இப்போ மங்கியும் டாங்கியும் கம்பேர் பண்ண முடியாது. இது எல்லாமே ஒரு ஒரு ஜானர்ல ஒரு ஒரு இதுல வந்தது. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு பிடிச்ச ஒரு விதத்துல நம்ம வச்சிருக்கோம். என்னடா இன்னும் நிறைய மங்கி படங்கள் ரெண்டு வந்து காலில் மங்கி 2 காலில் நடக்கும், டாங்கி 4 காலில் நடக்கும். மங்கி மங்கி பாலை குடிக்க முடியாது, டாங்கி பாலை குடிச்சிருப்பான். இதெல்லாம் கம்பேரிசன் ஆக. அது அது மனுஷங்களோட பழகின ஒரு அனிமல். மங்கியோட பழக முடியாது. நம்ம தான் மங்கியே, நம்ம டாங்கி கிடையாது. கம்பேரிசன்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பண்ணவங்களுக்கு விருப்பம் இல்ல. இப்ப எது கான்ட்ரவர்சியா சிக்கிக்கிட்டு நான் சொல்றேன், டியூடு தான் நம்பர் 2. டியூடு தான். 3யும் டியூடு தான். எல்லாமே டியூடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இல்ல 4 வந்து இது கருப்பனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் 4. கருப்பன் என்னடா படம்? அது காடு மூடு கத்தல பத்த ஓ ஃப்ரெண்ட்ஸ், ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கருப்பனோட வந்து உண்மையிலேயே அது செம செம லிரிக்ஸா இருந்துச்சு. யார் எழுதுனாங்கன்னு தான் தெரியல. அந்த மாதிரி யார் எழுதுனாங்கன்னு தெரியலன்றதை விட என்ன எழுதுனாங்கன்னு தெரியல, அதான் சொல்லுவாங்க. தீமா என்ன படம்? தீமா தீமா ஆமாமா, தீமா தீமா. தீமா. அது இன்னும் வரல, அது படம் வந்து ரிலீஸ். படம் வரல. படம் பட் பாட்டு அதோட அந்த ராப் வெர்ஷன் வந்து நம்ம எப்பவுமே அந்த ஒரு ஹிப்ஹாப் மாதிரி அப்படிதானே கேட்போம். ஃபர்ஸ்ட் டைம் நான் லைக் மெலோடியில அந்த ஒரு ராப் வெர்ஷன் இப்போ இவனுக்கு அப்புறமா அனிருத்துக்கு அப்புறமா இப்போ சாயபங்கர் அந்த இப்போ அந்த ஊரும் பிளட்ல ஒரு வெர்ஷன் இருக்கும்ல, அதுமே அந்த மெலடிக் ராப் மாதிரி தான் இருக்கும். தொடர்ந்து அப்படியே ஒரு மாதிரி இது இல்லாம பாடுறது. அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த அனிருத் எடுத்துட்டு வந்தது நல்லா இருந்துச்சு. அது யாடா லைக் அந்த மெலோடி சாங்ஸோட அனிருத் வந்து நான் மிஸ் பண்றேன்டா. ஏன்னா அது இன்னும் கண்டென்ட்ல பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் பழைய அனிருத் யாருக்கடா பிடிக்காது அது இந்த பாட்டுலாம். ஆஹ் எனக்கு என்ன யாரும் இல்லையே. அதுக்கப்புறம் ஏய், அந்த அனிருத் வந்து ஒரு வேற மோடுறா. லைக் நீ மெலோடி சாங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ட, இல்ல ஏதாவது லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் எல்லாமே கேட்கலாம், நல்லா தான் இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுல வராத ஆல்பம்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணு நாங்க நாங்க கேட்டுட்டு எங்களுக்கு எப்படி சொல்றது, கேட்டு இங்க சொல்ல மறந்துருப்போம். அப்படின்னா நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருந்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது மோஸ்ட்லி தமிழ் மட்டும் தான். தமிழ்ல இந்த வருஷத்துல வந்த ஆல்பம்ஸ்ல எங்களுக்கு பிடிச்ச ஆல்பம்ஸ் அப்படின்னு இது ரேட்டிங் ரேங்கிங் எல்லாம் கிடையாது. எங்களுக்கு பிடிச்சத சும்மா டிஸ்கஸ் பண்ணணும்னு வந்தோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது சொல்லி முடியணும்னா முடிச்சுக்கோங்கடா. ஸோ என்னன்னா இந்த வருஷம் பாட்டு கம்மியா கேட்டிருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நல்லா கேளுங்க. ஏன்னா நான் எங்கேயோ ஒரு கோட் பார்த்தேன். என்னன்னா இப்போ நம்ம சர்வை பண்றதுக்கு ஒரு ஹார்ட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு மியூசிக் அப்படின்ற மாதிரி. இட் வில் சூத் யூ இன் எவ்ரி மூமெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ ட்ரை டு ஃபார் லிசன் கிளப்ஸ், ஃபார் மியூசிக், கிளப்ஸ். எக்ஸ்ப்ளோர் மச், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தோடா. வீடியோ எடுத்துருவேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி
அவரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு பாட்டு பாடி முடிச்சுடுவாரு. ஒரு பாட்டு பாடுற அப்படியே ஏதாவது விஜய் டிவி கூட இந்த அளவுக்குலாம் அப்பீல் பண்ண மாட்டாங்க. காப்பிரைட்ஸ் குத்துற போறானுங்கடா. டேய் இளையராஜாவாடா, சாயபேக்கரா, இசை சக்கரவர்த்திடா, கொடுக்க மாட்டான். நீங்க தைரியமா பாருங்க. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. உன்னைத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், எங்க இருக்கேன். உன்னை பார்க்க வந்த தாண்டியும் வந்து என் காதல காமிப்ப நான் தான். என் மூச்சவ சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அழகவ யாரவ சொல்லும் ஸ்டாரவ அவதா என்னவ ஒரு அலையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜோதிக்கிற நிரந்தர ஒரியவ சரியவ தவறு சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணம். ஃப்ரெண்ட்ஸ் இது எடிட்டர்ஸ் தான் வைப்பேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா பார்த்து செத்துட்டு போங்கடா. கண்ணெல்லாம் கலங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். Literally, I was biting my own lips. Guys, எப்படிலாம் பாய், பெரிய பாய் நீங்க தான் அடுத்து மாஸ்